ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பூரி மசாலாவா இது என்ன பண்ணலாம் ரெண்டையுமே பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு ரெசிபி தான் பூரி மசாலா. ஸோ அதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறதான் பார்க்குறோம் நம்ம வீட்டில். ஸோ வாங்க அதுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சின்ன ஃபேன் எடுத்து வச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றிட்டோம். ஸோ ஆயில் காயட்டும். அந்த கேப்பில் என்ன பண்ணுவோன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். கடலைப்பருப்புன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, வடை போடுவோங்களா அந்த பருப்பு. ஸோ அந்த பருப்பு வந்து இதில் ஆட் பண்ணுவோம். அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம அதில் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பூரி மசாலா தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டது வந்துட்டு பூரி சன்னா பட்டூரா கேட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூரி மசாலா பூரி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி மசாலா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் பூரி வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ பூரினாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பாஜி வந்து தான். அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டைல் வந்து ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலாங்கிறதான் பார்த்துருக்கோம். ஸோ சன்னாதனம் அந்த கடலைப்பருப்பு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணியாச்சு. கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. அது கேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜீரா சீட் போட்டிருக்கோம். ஜீரகம் போட்டிருக்கோம். ஜீரகமும் ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நீளமாக வெட்டி வச்ச வெங்காயம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ எப்போயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் கருகிடக்கூடாது. அதே மாதிரி ஆயில் அந்த நம்ம பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாத்திரம் வந்து கருகி ஒரு மாதிரி கலர் மாறிடக்கூடாது. அதனால் எப்போயுமே வந்துட்டு பாஜி பண்ணும்போது மட்டும் நல்ல பாத்திரத்தில் வச்சு பண்ணணும், கழுவிட்டு. அதே மாதிரி நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா தான் அந்த கலர் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வரும், கலர் மாறாமல். அதனால் எப்போயுமே வந்து ஃபயர் அதிகமாக வச்சு பண்ணிங்க அப்படின்னா சுற்றி ஃபுல்லாக புகை அடித்து ஒரு மாதிரி கலர் மாறிடும். தண்ணி ஊற்றும் போது கருப்பாயிடும். அதனால் எப்போ ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் ஸ்லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மெதுவாக பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் இந்த பாஜியோட எக்ஸாக்ட் கலர் நம்மளால் பண்ண முடியும். அதுபோக இன்னொரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பாஜி கலர் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் நல்ல மஞ்சத்தூளாக இருக்கணும். அதில் எதாவது மிக்சிங்கான மஞ்சத்தூள் அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராப்பரான கலர் வராது. இது ரெண்டு தான் ப்ராப்ளம் வரும். ஒன்று வெசல்ஸில் வரும், ஒன்று மஞ்சத்தூளில் வரும். ஃப்ளேமை வந்து நம்ம ப்ராப்பராக கரெக்டாக வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் டொமேட்டோ தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். நான் இப்போ வந்து 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் வெங்காயமும் ஒரு 4 தக்காளி இருக்கும். சின்னதாக இருந்ததுன்னா 4 தக்காளி இருந்துச்சு, நான் அதை போட்டிருக்கேன். ஸோ இதில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணல. இங்கே எல்லாம் குவாரண்டைன் கத்தாரில் இருக்கேன் நான். அதனால் வந்துட்டு எனக்கு இந்த இந்தியன் வெஜிடபிள்ஸ் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. நான் இருக்கிறத வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நம்ம வீட்டில் வந்துட்டு கருவேப்பிலை பின்னாடி இருந்துச்சுன்னா மறக்காமல் பிடுங்கி போட்டு சமைங்க. ஸோ வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு, தக்காளி போட்டாச்சு. இதுக்கு வந்து பாஜிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றுவோம். தண்ணி வந்து எடுத்த உடனே நிறையா ஊற்றி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்போயுமே ப்ரிப்ரேஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு அதுக்கு என்ன தேவையோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எதையுமே இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். நம்ம நிறையா ஊற்றிட்டு ஐயோ தண்ணி கூட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு 15 நிமிஷம் கொதிக்க வரதுனால வந்துட்டு கேஸ் வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், நமக்கு சரியான அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்காது. அதனால் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாகவும் கரெக்டாகவும் இந்த ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு ப்ரெசன்டேஷனும் சரி, சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டும் சரி நமக்கு வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பாயில் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெங்காயம் பாயில் ஆகணும். அதாவது 2 விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா. எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரி மசாலுக்கு வந்து வெங்காயம் நிறையா போடணும், உருளைக்கிழங்கு கம்மியாக போடணும். ஸோ இடையில சால்ட் ஆட் பண்ணியாச்சு. சால்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எனக்கு கொஞ்சம் லைட்டிங் பார்த்தல, அதனால் உங்களுக்கு கலர் அப்படி தெரியுது. ப்ரிப்ரேஷன் பார்த்துட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு பாஜியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் தெரியும். யாரும் பயந்துட்டு ஓடிடாதீங்க. கண்டினியூஷனாக வீடியோ பார்த்துட்ருங்க. ஸோ இப்போ இது பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ பாயில் ஆகட்டும். பாஜியை பொறுத்தவரை 2 டைப் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா வந்துட்டு பூரி பாஜிக்கு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அதிகமாக போட்டு உருளைக்கிழங்கு கம்மியாக போட்டு கொஞ்சம் லிக்விடாக பண்ணணும். இதே வந்து மசாலா தோசைக்கு பண்ணுற பாஜி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கம்மியாக போட்டு உருளைக்கிழங்கு நிறையா போட்டு ஸோ அதை வந்து டைட்டாக பண்ணணும். இது 2 தான் வித்தியாசம் பாஜியில். இதில் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் பீஸ் போட்டுக்கலாம், பட்டாணி போட்டுக்கலாம். ஸோ இதில் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா பாயில் ஆகிடுச்சு, டொமேட்டோவும் குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம்.
பார்த்துக்கோங்க எப்படி பொடிசாக நான் அமைக்க வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. எப்போயுமே வந்துட்டு அதை நல்லா க்ளோஸ் போட்டு பிணைஞ்சு வச்சுக்கணும். இல்லைனா கரண்டி வச்சு மேஷ் பண்ணிங்கன்னா கூட மேஷ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் வந்து இதில் ஆட் பண்ணணும். சின்ன சின்ன பீசஸாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஃபினிஷிங் நமக்கு இது எக்ஸாக்டாக வராது. அதனால் எப்போயுமே உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணுங்கள். ஸோ பாயில் பண்ணிட்டு உடனே தண்ணி வடிச்சிருங்க. தண்ணியிலே வைக்காதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணி கோர்த்துரும். இன்னும் கொஞ்சம் டைட் ஆகட்டும், ஏன்னா பூரிக்கு தான் நம்ம பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் லூஸ் இருந்தால் தான் சாப்பிடும்போது கொஞ்சம் நமக்கு அந்த ஃப்ளெக்சிபிள் இருக்கும் எப்போயுமே. இப்போ தோசைக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிவிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் டைட்டாக பண்ணணும் தோசைக்கு. ஏன்னா இந்த பாஜி எடுத்து நம்ம தோசைக்கு உள்ள வச்சோம் அப்படின்னா தோசை எடுக்கும்போது பிஞ்சு கீழே விழுந்துடும். அதனால் பூரிக்கு வந்து எப்போயுமே கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இது தோசைக்கு வந்து கொஞ்சம் மசாலா வந்து டைட்டாக இருக்கணும். அதனால் அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அழகான நம்ம பூரிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த பூரி வந்துட்டு அழகாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, பூரிக்கு பாஜி. ஸோ இதை வந்துட்டு இது கூட நான் வந்து ஒரு சின்ன பீஸ் பூரியும் ரெடி பண்ணி வச்சு தான் நான் உங்களுக்கு தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு வீட்டில் பூரியை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை பூரிக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்குள்ளே ரெசிபி வந்துட்டு இன்னும் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ரெசிபியை வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக போட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பூரி பாஜி சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட் ஒவ்வொன்றுமே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோக்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த மாதிரி நாளைக்கு நல்ல ஒரு ரெசிபியோட மீண்டும் வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.